இன்னைக்கு தரமான ஒரு நைட் அவுட் தான் பார்க்க போறீங்க. தனியா போய் பானிபூரி சாப்பிட்டா சங்கட்டமா இருக்கும்னு ஃப்ரெண்டு கால் பண்ணி வர சொன்னா, நீ அங்க போய் வீடியோ எடுத்துட்டு இருப்ப, எனக்கு சங்கட்டமா இருக்கும், நான் வரல அப்படின்ட்டான். இன்னைக்கு நான் ஸ்பான்சர் பண்றேன், எல்லாரும் வாங்க அப்படின்னு எல்லாத்துக்கும் கால் பண்ணி சொன்னேன். அதுக்கப்புறம் எல்லாரும் வந்துட்டாங்க. சென்னிமலையில இருந்து ஊத்துக்குளி ரோட்ல புதுசா கடை போட்டுருந்தாங்க. கண்ணில் உறுத்திட்டே இருந்துச்சு, அதனால அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பிட்டோம். கடை ரோட்டு மேலே இருக்கங்காட்டி நாங்க சாப்பிட்டு இருக்கிறத எங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தாங்கன்னா அவங்களும் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. லோகேஷனை வாண்டடா வந்து நான் பில் பே பண்றேன் அப்படின்ட்டு அவர் காசு கொடுத்துட்டு போயிட்டாரு. அங்க வந்து சிக்கன் பானிபூரி, எக் பானிபூரி வேற லெவல்ல இருந்துச்சு. அங்க பானிபூரி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் சொந்த கதை சோகத்தெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அங்க இருந்து எல்லாம் கிளம்பிட்டோம். ஆல்ரெடி கோளாரா இருக்க மாட்டே இன்னும் கொஞ்சம் கோளாறு பண்ணலாம் அப்படின்ட்டு சென்னிமலையில இருந்து பெருந்து ரோட்ல இருக்க ஸ்டைலிஷ் நோக்கி கிளம்பிட்டேன். பானிபூரி கடையில இருக்கப்பவே மண்டை கொஞ்சம் மாடிஃபை பண்ணும், கடை ஓப்பன்ல இருக்கா அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டேன். தலைவர் ஓப்பன்ல தான் இருக்கு, சீக்கிரம் வாப்பா அப்படின்னாரு. முடி அதிகமா இருக்கு, கொஞ்சம் குறைக்கணும், வெயிலுக்கு சுத்தமா முடியல, வேர்த்து ஊத்துது அப்படின்னு. சரிப்பா முடிய குறைச்சிக்கலாம் அப்படின்ட்டாரு. என்ன மாதிரி மந்த்துக்கு 2 டைம் 3 டைம் யாராச்சும் ஹேர் கட் பண்ண போவீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு அடுத்து நான் எங்க போனேன்னா டர்ஃபுக்கு தான் போயிருந்தேன். ஸ்லாட் வந்து 10 to 1 o'clock. நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு வரக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மேட்ச் ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு அவசரமா சாப்பிடாம கூட வந்தேன். இங்க வந்து பார்த்தா மேட்ச் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறது எதுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ, தேர்ட் அம்பேர் மாதிரி யூஸ் ஆயிட்டு இருந்துச்சு. அவுட் ஆகலன்னு சொன்னவங்க எல்லாம் இதை வச்சு பிடிச்சிட்டோம். 4 மேட்ச் தான் போட்டிருப்போம், அதுக்குள்ள எல்லாம் டயர்ட் ஆயிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு, அங்கங்க உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் 1.5 மணி நேரத்துக்கு மேல டைம் இருக்கு, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஃபுட்பால் விளையாடலாமா வாலிபால் விளையாடலாமா அப்படின்னு வச்ச ஓட்டிங்க்கு வாலிபாலுக்கு தான் அதிக ஓட்டிங் வந்துச்சு. சரி வாலிபால் விளையாடலாம் அப்படின்னு நெட்டு கட்டிட்டு கொஞ்ச நேரம் வாலிபால் விளையாண்டு இருந்தோம். வாலிபால் விளையாண்டு எல்லாம் ஃபுல் வைப் ஆயிட்டாங்க. புக் பண்ண டைமோட எச்சா விளையாண்டு இருந்தோம். இவங்களே கஃபேவே வச்சிருக்காங்க, இந்த மாதிரி சாப்பிடாம வந்தீங்கன்னா இங்கே சாப்பிட்டுக்கலாம், பிரச்சனையே இல்லை. ஃபர்ஸ்ட் இருந்தே கஃபே இருக்கு, இப்போ கஃபேவை ஃபுல்லா ரீஒர்க் பண்ணிருக்காங்க, மெனுல நிறைய ஆட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் அவங்க கடையும் அவங்க ரீலான்ச் பண்றாங்க. சென்னிமலை சைடு இருந்தீங்கன்னா போய் விசிட் பண்ணி பாருங்க. சென்னிமலை டு பெருந்தூர் ரோட்ல இருக்க ஸ்போர்ட்ஸ் வைப் டர்ஃப் தான் இது. இவங்களே கிரிக்கெட்டுக்கும் கோச்சிங் கொடுக்குறாங்க. வேற வீடியோல பார்க்கலாம். டாடா.